இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். என்ன வீடியோனா கொல்லாம்பழம் வீடியோ தான். அந்த வீடியோவுக்கு வந்து ஒரு கமெண்ட் வந்துச்சு, இதை வந்து சுட்டு சாப்பிட்டாலுமே வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. சரி சுட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவை வந்து எடுத்துக்கிறேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் எண்ட் கார்ட்லேயுமே வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்க்கலைன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து கேஷ்யூ நட் எல்லாமே வந்து எடுத்தோம். இது வந்து இங்கிலீஷில் வந்து கேஷ்யூ நட், தமிழில் வந்து அண்டி அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். அண்டி சுடுறது நமக்கு வந்து கேஸில் எதுவுமே வந்து பண்ண முடியாது, ஏன்னா அது வந்து ரொம்ப டேஞ்சரஸ். ஸோ இதே மாதிரி தான் பண்ணணும். இல்லைன்னா விறவடுப்பு இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே அடியுமே நமக்கு வந்து போட்டு வந்து பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து சேர்த்து போட்டுட்டு அதில் வந்து நெருப்பை வந்து போடணும். அப்போது இந்த என்ன ஆகும்னா இந்த நெருப்பு வந்து அந்த அண்டியில் வந்து பிடிச்சி அதை வந்து கரிக்கும். வெளியில் வந்து கரிஞ்சிருந்துச்சுன்னா உள்ளே வந்து அது வந்து பர்ஃபெக்டாக வந்து இருக்கும். நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வீட்டில் வந்து இப்படியே வந்து அண்டி சுட்டு சாப்பிட்றது. நீங்கள் இதே மாதிரி சாப்பிட்ருக்கீங்களா என்ன அதுன்னு உள்ளதை வந்து கமெண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்படி வந்து தீயை வந்து நீக்கி போட்டு கொடுக்கணும், ஏன்னா தான் அதை வந்து கரெக்டாக அந்த இதில் வந்து படும். ஸோ இது வந்து இந்த கேஷ்யூ அந்த அண்டியில் வந்து படுற டைமில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கிராக்கர்ஸ் மாதிரி நெருப்பு வரும். நீங்கள் இந்த வீடியோவை வந்து டீப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு அண்டியில் வந்து படுற டைமில் வந்து இப்போது ஒரு கிராக்கர்ஸ் இந்த குறவை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து எப்படி வருமோ அதே மாதிரி வந்து வரும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். நீங்கள் இதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணுறீங்கன்னா சேஃபாக வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா நெருப்பு ஸோ சேஃபாக வந்து இருக்கணும். அண்ட் இது வந்து பொட்டும் ஒரு டொப் அப்படின்னு சொல்லிட்டு சத்தமே வந்து கேட்கும். இப்போ உங்களுக்கு பார்க்குற டைம்லேயே வந்து தெரியும் நிறைய வந்து கருப்பு கலர் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அதெல்லாமே வந்து நம்ம இப்படி ஒரு கம்பு வச்சு செப்ரேட்டாக வந்து நீக்கி வச்சிடலாம். நெருப்பில் இருந்து நீக்கி வச்சிடணும். நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் என்னென்னா இதை வந்து உடைக்கணும். நம்ம சுட்டது எல்லாமே வந்து உடைக்கணும். அதுக்காக வந்து ஒரு மீடியம் சைஸ் கல்லை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா ஸ்ட்ராங்காக வந்து இடிக்கக்கூடாது, மெதுவாக வந்து இடிக்கக்கூடாது, மீடியமாக வந்து அதை வந்து உடைக்கணும். அண்ட் கையில் படாமல் வந்து பார்த்து உடைக்கணும். இப்படி தான் உடச்சி எடுக்கணும். ஃபைனலி இவ்வளோ கேஷ்யூ நட்ஸ் வந்து எனக்கு வந்து கிடச்சிருக்கு. கடையில் வாங்குறத விட இது தான் ரொம்பவே டேஸ்ட்டாக வந்து இருந்துச்சு.